ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கோர்ஸை எப்படி ஒரு ஆன்லைனில் கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது nas.ioன்ற வெப்சைட்லேருந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போது அந்த nas.ioங்கிற வெப்சைட் வந்து இனிமேல் ஃப்ரீ கிடையாது. அவங்க எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் மாற்றிட்டாங்க. நீங்கள் இனிமேல் ஒரு கம்யூனிட்டியை லான்ச் பண்ணி அதை ஃப்ரீயாகவே உங்களால் அதை நடத்த முடியுமானா நடத்த முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுனது டேக் மேங்கோ. ஸோ அதுவுமே ஃப்ரீ கிடையாது. உங்ககிட்ட இருந்து ஒரு 10% கமிஷன் எடுத்துவாங்க. பட் ஒரு 20 GB உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ்க்கான பிளாட்ஃபார்மு வித் வந்து உங்களுக்கு ஒரு எல்எம்எஸ் பிளாட்ஃபார்மே வந்து உங்களுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனான எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் லாகின் ஐடி பாஸ்வேர்டோட ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 10% கமிஷன்ஸ் போயிடும். நம்ம இந்த டேக் மேங்கோவில் எப்படி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் நார்மலாக என்னோட டேக் மேங்கோவில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டேக் மேங்கோ கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். ப்ரைஸிங்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இப்போது ஹோஸ்ட் அண்ட் ஒர்க் ஷாப் அண்ட் லான்ச்னு இருக்கு இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட என்ன ஆகிடும்னா லாகின் ஆகிட்டு என்னோட கோர்ஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். பட் நீங்கள் ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இதில் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். பேசிக் டீட்டெயில் தான் உங்களோட மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு உங்களோட லாகினை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட சிலம்பம் கோர்ஸ் எல்லாமே என்னோடது பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பப்ளிஷ்டுன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு டேபோட ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டரில் எப்படி பண்ணலாம், ஒரு கிரியேட் அக்கௌண்ட்டு, செட்டப் யுவர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் அண்ட் தென் கிரியேட் லிங்க் டிஜிட்டல் ப்ராடக்ட்டு, செலக்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே நீங்கள் பண்ண உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு எப்படி பண்ணணுங்கிற டுட்டோரியல் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் அண்ட் ஆஃபரிங், ஸ்டார்ட் பில்டிங், இது எல்லாமே உங்களை ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னவோ அதுக்கான எல்லாமே இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அனாலிசிஸ். ஸோ இப்போ அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை விசிட் வந்திருக்காங்க, எவ்வளோ கன்வர்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு, எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ்மே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே மேங்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோனா என்ன ரேட்டுக்கு நீங்கள் எதை ஆஃபர் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேங்கோங்கிறது ஒரு கம்யூனிட்டிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். கம்யூனிட்டினா என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலம்பம்க்கு என்னோட சிலம்பம் லைவ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் வச்சுருக்கேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்னா அவங்க என்னோட மந்த்லி கிளாஸ்லேயும் வருவாங்க, என்னோட ஸ்பெஷல் செஷன்ஸையும் அட்டன் பண்ணுவாங்க, என்னோட டுட்டோரியல்ஸ்க்கும் அக்சஸ் இருக்கும், இது எல்லாத்துக்குமே அக்சஸ் இருக்கும். பட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கோர்ஸாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ரெக்கார்டிங்கில் வச்சுருப்பேன். பட் அவங்கள என்ன பண்ணியிருப்பேன், மந்த்லி என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு 1500 மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இப்போ இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி 499 நான் வச்சுருக்கேன். இந்த 499க்கு நம்ம என்னென்ன ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டுன்னே போயிடுறேன். எடிட்டுன்னு போயிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸு, சக்ஸஸ்ஃபுல் மேங்கோ டீட்டெயில்ஸ். ஸோ இதில் அக்சஸ் நம்ம வந்து எந்தெந்த மேங்கோவுக்கு அக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு, பேமெண்ட் டீட்டெயில், மேங்கோ டீட்டெயில். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பர்டிகுலர் மேங்கோவை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த மேங்கோவுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லிஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேசிக் 101 டுட்டோரியலுங்கிறத காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் பேஜுக்கே போயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேசிக் 101 டுட்டோரியலில் எடிட் பேஜுக்கு போயிடுறேன். எடிட் பேஜுக்கு போனால் நம்மளோட ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், ஒரு பர்ச்சேஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிறத காட்டுது. பேசிக் 101 நமக்கு மொபைல் வியூ தான். மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மொபைலில் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் மொபைலில் காட்டுது. ஓகே, நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 59க்கு கோர்ஸ் மினிமம் பட்ஜெட்டுக்கு நான் லான்ச் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5.59 அவங்களுக்கு கமிஷன் போக எனக்கு 53 ரூபா கிடைக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கோர்ஸ் டீட்டெயிலு, பேமெண்ட் டீட்டெயில்ஸு. ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோவை கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கோர்சஸ் இருக்கும். ஓகே, ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. ப்ராடக்ட்டில் கோர்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கோர்சஸில் நான் என்ன பண்ணுறேன், எடிட் கோர்ஸ் போயிடுறேன். எடிட் கோர்ஸ் போனோடனே இன்ஃபர்மேஷனில் செலக்ட் மேங்கோஸ்ன்னு இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியேட் 101 டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறத எந்த மேங்கோவுக்கு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி சம்மர் கிளாஸ்க்கும் நான் அசைன் பண்ணணுமா, பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மேங்கோ
யார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு கம்யூனிட்டின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் கோர்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த கோர்ஸை நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே ரீசன் கிடையாது. எந்த மேங்கோவுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ அதனால் இங்கே மேங்கோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எத்தனை வச்சுருக்கேன், இன்டர்மீடியட் லெவலுக்கு ஒரு சீப்பர் கோர்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு மினிமம் ப்ரைஸஸில் வச்சுருக்கேன். இப்போ சம்மர் டெய்லி லைவ் கிளாஸை நான் 599 வச்சுருக்கேன். என்னோட ப்ரீமியம் கோர்ஸான இந்த 1-on-1 பேசிக் வந்து 599 வச்சுருக்கேன். அவங்களுக்கு லைவ் செஷன்ஸே எடுப்போம், 1-on-1 ட்ரைனிங் எடுப்போம். இப்போ மந்த்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா 499 வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன் டைம் பேமெண்ட், இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட். இது மட்டும் மந்த்லி பேமெண்ட். மந்த்லி பேமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைவ் கிளாஸ் நான் மந்த்லி ரெக்கரிங் ஆகணும் அப்படிங்கிறதுனா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ₹2 ₹3 டெபிட் ஆகிட்டு அவங்களுக்கு ஆட்டோ டெபிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 10 கிளாஸ் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 10 கிளாஸஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த மேங்கோலேருந்து ரெகுலராக பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் மந்த்லி பேமெண்ட்டு. அண்ட் தென் இதுலேயே நிறையா வந்து ஒர்க் ஷாப்பும் இருக்குது, 1-on-1 கன்சல்டண்ட்டும் இருக்குது. அதுக்கு நம்ம தனித்தனியாக சார்ஜ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-on-1 கன்சல்ட்டிங்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேங்கோஸ் தான் இருக்கா, ஓகே. கோர்சஸ் ஒர்க் ஷாப் நம்ம கிரியேட் பண்ணோன்னா அவங்களுக்கு அங்கே டேஷ்போர்ட்லேயே காட்டும். 1-on-1 கன்சல்ட்டிங்கில் ஈவெண்ட்ஸா இல்லை புக்கிங்ஸா அப்படிங்கிறத காட்டும். இது வரைக்கும் நோ புக்கிங்னு இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக, பேஜ் பில்டர், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இங்கே நீங்கள் க்ரியேட் கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே தம்ப்நெயில், டைட்டில், நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் டைட்டில் வைக்கணும், இதில் எந்த மேங்கோக்கு அக்சஸ் கொடுக்க போகிறீங்கிறது வைக்கணும், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வைக்க போகிறீங்க, அண்ட் கவர் இமேஜ் என்ன இமேஜோட அது வரணும், அண்ட் தென் டிஃபால்ட் வீடியோ தம்ப்நெயில், அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் தம்ப்நெயில் வைக்கணும், அது எப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டி இருக்கணும், அண்ட் தென் ஸோ யாருக்கு லாக்டுன்னு காட்டணும். இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமாக மேபி எல்லாருக்கும் தேவைப்படும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு சிலம்பமோட பேசிக் கோர்ஸ் வித்துட்டேன். அவங்களுக்கு இன்டர்மீடியட் கோர்ஸை வாங்கணும்னு சொல்லி லாக்டுன்னு காட்டணும். அப்போ என்ன பண்ணுவேன், ஷோஸ் லாக்டுங்கிறத செலக்ட் பண்ணேன்னா எந்த மேங்கோ காட்டணும்னு கேட்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்டர்மீடியட் கோர்ஸ்னா பேசிக் கோர்ஸுக்கு காட்டு அப்படின்றத நான் சொல்லிட்டேன்னா யாரெல்லாம் பேசிக் கோர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்தராக கோர்சஸ் ஆப்ஷனில் இதை லாக்டுன்னு காட்டும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இது மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ அதான் ஷோஸ் லாக்டுன்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. Q&A, கமெண்ட்ஸ் வேணால் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரிக்குலமில் அங்கே மற்ற எல்லா LMS பிளாட்ஃபார்மில் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு சாப்டரு, அதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நியூஸ் செக்ஷனாலும் வச்சுக்கலாம், சாப்டர் வச்சுக்கலாம். யூஸ்வலாக இதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு சாப்டர் ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ சாப்டரோட டைட்டில் நெக்ஸ்ட் செஷன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அதில் ஆட் மோர் சாப்டரோட நேம் கேட்குது, அதாவது ஒரு செஷனில் இன்னொரு சாப்டரோட நேம் கேட்குது. ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன்னா. ஸோ இப்போது சேவ்னு கொடுத்துட்டேன்னா இதில் என்னென்ன ஃபைல் அப்லோட் பண்ணலான்னு பாருங்கள். இதில் கண்டென்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட க்ளவுட் ஒரு 20 GB டேட்டா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த டேட்டாவிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வீடியோ ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு இமேஜ் ஃபைலு, PDF, வாட் எவர். ஸோ அசைன்மெண்ட்டு லிங்காக கூட கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆர்டிக்கலாகவே ரிட்டர்னபிளாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்களோட அந்த பர்டிகுலர் சாப்டரு எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டபிள் எல்லா கண்ட்ரோலுமே வந்துடும். ப்ரிவ்யூ சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு, இது என்னோட சிஸ்டமில் காட்டுற டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு மொபைல் டேஷ்போர்டுமே காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு iPhone 12 ப்ரோங்கிற மாதிரி நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கும் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த வியூ காமிச்சேன். ஓகே, நம்ம நார்மலாக வந்துடலாம். ஓகே, டெவலப்பர் மோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ டேக் மேங்கோ நீங்கள் யூஸ்வலாக சைன்இன் பண்ணிட்டு 10% கமிஷன் கொடுக்க போகிறீங்க. நம்மக்கிட்ட இருக்க மைண்ட் செட்டே என்னென்னா, ஒரு நிமிஷம்,
ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம கமிஷன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஃபுல் அமௌண்ட்டும் நமக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. எனக்குமே யூஸ்வலாக அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கோர்ஸ்க்கு வாங்குறதே ஒரு 600, அதில் நான் ஏன் ஒரு ₹60 ₹70 போய் யாருக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஒன்ஸ் நீங்கள் நிறையா செல் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹெசில் ஃப்ரீ, அதாவது தலைவலி இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி பார்க்குறப்போ எனக்கு டேக் மேங்கோ கொஞ்சம் பெட்டராக தெரியுது. கிராஃபி இருக்குது, கிராஃபியில் வந்து எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் டேக் மேங்கோ போயிட்டேன். இதுக்கே ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு மல்டிபிள் உங்களோட கோர்சஸ் எல்லாம் டேரெக்டாக பை லிங்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இதில் நீங்கள் எதுவும் ரேஸா பே இது மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நானுமே வித்ட்ரா பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய டேஷ்போர்டில் அனலிட்டிக்ஸில் ட்ரான்சிஷன்ஸ். ஸோ வந்து இப்போது இந்த மந்த்துக்காக காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் மந்த்துக்கு எடுக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 90 days. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 90 daysல மொத்தமாக சேல்ஸு இவ்வளோதான் வந்திருக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி சேல்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் செக் அவுட் பேஜ் இப்போ வித்ட்ராவே பண்ணலாம். ஆக்சுவலி பில்லிங்ஸ் அண்ட் பிளான் இதில் இல்லை. ஸோ நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்த அமௌண்ட் எல்லாமே நான் ஓரளவுக்கு வித்ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே விசிட்னா நம்மளோட கோர்ஸை எத்தனை பேர் கிளிக் பண்ணி விசிட் பண்ணுறாங்கிறத நான் அந்த டைமிங்கில் கொஞ்சம் ஆட்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தேன். மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணி விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பர்ச்சேஸாக கன்வெர்ட் ஆச்சான்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, இட் டிபெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணிவிட்டு அது செல்லானா டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் மல்டிபிள் ஆக போகுது. ஸோ அதனால் ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கன்வர்ஷன் இல்லை, என்னோட கோர்ஸோட ஆஃபரிங் இன்னும் பெட்டர் பண்ணணுன்ட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை லாங்காக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.